இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 47. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 2வோட ஒவ்வொரு கொஸ்டினையும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நம்ம மெட்டீரியல்லேருந்து வந்திருக்கா, நம்ம மெட்டீரியல படிச்சிருந்தா ஆன்சர் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறதான் கிராஸ் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 47. ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் த ஃபாலோவிங் பொயட்டிக் லைன். ஓகே. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. தெளிவாவே ஒரு 10, 15 போயம் குடுத்துருக்காங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்போம் அப்படிங்கிறதும் தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இத வந்து 2 வகையில அ ஹேண்டில் பண்ணலாம். எப்படின்னா, அ இருக்கிற எல்லா போயம்க்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் இருக்கு. அத படிச்சிருந்தாலும் ஓகே. இத ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கலாம். ஓகே. அதே சமயம் புரிஞ்சிருந்தாலும் ஆன்சர் பண்ண முடியும். எபித்தட்னா என்ன? கான்ட்ராஸ்ட்னா என்ன? அனஃபோரானா என்ன? ஆக்ஸிமோரான்னா என்ன? அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும், நீங்க எந்த லைன் குடுத்தாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்குன்ட்டு ஒரு மெட்டீரியல் குடுத்திருந்தேன். கம்ப்ளீட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு குடுத்திருந்தேன். இத படிச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா என்ன செஞ்சிருக்க முடியும்? இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நெறைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ்லாம் இருக்கு. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் அப்படிங்கிறதா என்ன? ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி, எம்பசிஸ், இமேஜினேஷன், ரைட்டிங் இதெல்லாம் தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபர்ஸ்ட் ஸ்மைலி அப்படின்னா என்ன? லைக் வந்திருக்கும், ஆஸ் வந்திருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருப்பேன். மெட்டஃபர்னா என்ன? அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெர்சனிஃபிகேஷன்னா என்ன? அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். ஹைப்பர்போல்னா என்ன? அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஆக்ஸிமோரான்னா என்ன? அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். பாராடாக்ஸ் அப்படின்னா என்னங்கிறத சொல்லியிருப்பேன். அல்லிட்ரேஷன்னா என்னங்கிறத சொல்லியிருப்பேன். என்னன்னு தெளிவா ஸ்ட்ரக்சரையும் சொல்லியிருப்பேன். எக்ஸாம்பிளும் குடுத்திருப்பேன் எல்லாத்துலயுமே. அசோனன்ஸ்னா என்ன? கன்சோனன்ஸ்னா என்ன? பன் அப்படின்னா என்ன? யுஃபிமிசம் அப்படின்னா என்ன? அயனி அப்படின்னா என்ன? அனஃபோரானா என்ன? எபிஸ்ட்ராஃபினா என்ன? எல்லாத்தையும் குடுத்திருப்பேன். இது சும்மா ஒரு எப்படி சொல்றது? சிண்டகேன்னா என்ன? மெட்டோனிம்னா என்ன? நெறைய குடுத்திருப்பேன். இதோட முடியுது. ஸோ 16 விதமான அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அனஃபோரா அப்படின்னு குடுத்துருக்கேன். அனஃபோரானா என்ன? ரிப்பீட்டிங் த சேம் வேர்ட் அட் த பிகினிங் ஆஃப் சென்டென்ஸ். ரிப்பீட்டிங் த சேம் வேர்ட் அட் த பிகினிங் ஆஃப் சென்டென்ஸ். ஒரு வேர்ட் வந்து சேம் வேர்ட் வந்து ஆரம்பத்திலயும் வந்திருக்கணும். அத ஃபாலோ பண்ணியும் வந்திருக்கணும். இல்லையா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் எ ட்ரீம் தட் ஒன் டே, ஐ ஹேவ் எ ட்ரீம் தட் ஜஸ்ட். ஸோ அந்த வேர்ட் வந்து ஒண்ணா இருக்கணும். அடுத்தடுத்த லைன்ல வேர்ட் ஒண்ணா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். தே கிரவுல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தே கிரவுல் அட் த ரெயின் அண்ட் தே கிரவுல் அட் த சன். ஸோ அந்த ஆரம்பிக்கிற வேர்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ரிப்பீட்டடா இருக்கா? அதான் அனஃபோரா. அதனால தான் இங்க அனஃபோராவ டிக் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எவ்ளோ சிம்பிள் பார்த்தீங்களா? ஸோ அப்ப அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ங்கிற இந்த மெட்டீரியல் நான் குடுத்தத படிச்சிருந்தீங்கன்னா, ஈஸியா என்ன பண்ணியிருக்க முடியும்? ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? நான் வந்து அ ஒரு மெட்டீரியல் ரெடி பண்றதுக்கு முன்னாடியே நான் என்னோட பிளான் அப்டின்னா, அதோட ஸ்ட்ரக்சர தெளிவா குடுத்துறணும். ஏன்னா, இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்ட்ரக்சர தெளிவா நீங்க படிச்சுட்டீங்க அப்டின்னா, எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப அனஃபோரானா என்ன? அப்டிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு இருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா என்ன செஞ்சிருக்க முடியும்? ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ ரிப்பீட்டட் வேர்ட் தே கிரவுல் அப்டிங்கிற ஆரம்பத்துல இருக்க சென்டென்ஸ் வேர்டு திரும்பவும் வருது. ஸோ அப்ப இது அனஃபோரா தான் அப்டிங்கிறத கண்டுபிடிச்சுக்க முடியும். ஸோ எபித்தட்டு, கான்ட்ராஸ்ட், ஆக்ஸிமோரான் இது எல்லாமே என்னங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல இல்லாத ஒண்ணு ஆன்ஸரா இங்க இருக்கவே இருக்க வாய்ப்பில்ல. ஓகேங்களா? ஸோ அப்ப ஒவ்வொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா, கண்டிப்பா என்ன செஞ்சிருக்க முடியும்? ஆன்ஸர் பண்ணியிருக்க முடியும். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ்ல ஆன்ஸர கண்டுபிடிச்சுக்கலாம். தே கிரவுல் அட் த ரெயின், தே கிரவுல் அட் த சன் அவ்வளோதான். அடுத்தடுத்த ரிப்பீட் ஆகுது வேர்டு. அதனால அது அனஃபோரா. ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம மெட்டீரியல பார்த்திருந்தா கண்டிப்பா ஆன்ஸர் பண்ணியிருக்க முடியும். ரைட்டுங்களா? ஓகே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.